ஹாய், இப்போ நம்ம வந்து லிங்க் லிஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லிங்க் லிஸ்ட்டில் வந்து என்னன்னா இன்சர்ட் அட் பிகினிங், இன்சர்ட் அட் எண்ட், இன்சர்ட் அட் மிடில் பார்க்கணும். அப்புறம் வந்து அதேமாதிரியே டெலீட் அட் பிகினிங், டெலீட் அட் எண்ட் அண்ட் டெலீட் அட் மிடில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இதுதான் கோடு. நான் வந்து வாய்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா ரிட்டன் யூஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து while 1 எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ போகும், லூப் வந்து எவ்வளோ தூரம் போகும்னு தெரியாது. ஸோ அதனால் நம்ம வந்து while 1ன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். நான் இது ஃபுல்லாகவே ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து கேஸ் 1ல் வந்து இன்சர்ட் அட் பிகினிங், கேஸ் 2ல் வந்து இன்சர்ட் அட் எண்டு, கேஸ் 2, கேஸ் 3 அதுமாரி கேஸ் 7 வரைக்கும் பண்ணிவிட்டு டிஃபால்ட்னு கொடுத்துட்டு, அப்புறம் இன்னொன்று இந்த printf வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும்னா அப்டேட் லிஸ்ட் அண்ட் டிஸ்பிளே லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்டேட் லிஸ்ட்டுனால் இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து இப்போ ரன் கொடுத்துட்டு நம்மளுக்கு வேல்யூ கேட்குறப்போ நம்ம வந்து ஒரு நம்பர் இன்சர்ட் பண்ணுறோமா, இப்போ இன்சர்ட் பண்ணது வந்து அப்டேட் லிஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு கீழே காமிக்கும். அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வைடு இன்சர்ட் அட் பிகினிங்கில் வந்து இந்த கோட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரக்சர் நோடு நியூ நோடு ஈக்குவல் டு மெலாக், அது வந்து எதுக்குன்னா ஒரு நியூ நோடோட ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. அப்புறம் வந்து என்டர் த வேல்யூ, இது வந்து நான் ஒரு யூசர் கிட்டேருந்து வாங்குறதுனால என்டர் தி வேல்யூவு, ஸ்கேன்எஃப்பில் வந்து என்டர் தி அதான் எப்பயும் போல் வாங்குறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நியூ நோட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு, நியூ நோடோட நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்டுன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணணும். அப்போ ஹெட் ஈக்குவல் டு நியூ நோடாக மாறிடும். ஸோ இதுதான் வந்து இன்சர்ட் அட் பிகினிங்கோட கோடு. இன்சர்ட் அட் எண்டு வந்து எப்படின்னா அதேமாரி ஒரு நோடுக்கு வந்து ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு பிரிண்ட் வேல்யூவும் ஸ்கேன் வேல்யூவும் வாங்கிட்டு நியூ நோட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு, நியூ நோட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஹெட்டுன்னு சொல்லிட்டு அதில் பார்த்தோம். இதில் வந்து எப்படின்னா நியூ நோட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரக்சர் நோடு இன்ட்டு டெம்ப் ஈக்குவல் டு ஹெட்டு. ஸ்ட்ரக்சர் நோடோட டெம்ப் வந்து என்னன்னா ஹெட்டாக இருக்கும். அது வந்து டெம்ப்பாக டிக்ளேர் பண்ணி ஹெட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ வைல் டெம்ப் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டுனா இட்ஸ் நாட் ஈக்குவல் டு நெம். இப்போ வந்து டெம்ப் வந்து நெக்ஸ்ட்டாக இருந்ததுன்னா இட் இஸ் நாட் ஈக்குவல் டு நல்லுன்னு சொல்லிட்டு டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போடணும். ஸோ டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட் என்னவா வரும், நியூ நோடாக மாறிடும். இப்போ டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிவிட்டு இப்போ டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட் வந்து ஒரு நியூ நோடா, ஸோ அங்கே வந்து நம்ம எண்டோட வேல்யூ வந்து அங்கே இன்சர்ட் பண்ணுற மாரி வரும். அப்புறம் வாய்டு இன்சர்ட் அட் மிடில் வந்து அதேமாரி தான் வந்து நம்ம ஒரு நியூ நோடுக்காக வந்து ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு printf scanf வாங்கிட்டு ஸ்ட்ரக்சர் நோடு ஆஸ்டிங் டெம்ப் ஈக்குவல் டு ஹெட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஏன்னா வந்து ஸ்ட்ரக்சர் நோட் ஈக்குவல் ஆஸ்டிங் டெம்ப் வந்து ஒரு ஹெட்டுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணிவிட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஃபார் லூப் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து எந்த பொசிஷனில் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தான் சொல்லணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இங்கே ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து நான் டபுள்ன்னு கொடுத்துருக்கல, நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக கூட இந்த லூப்பை வந்து தனியாக உள்ளே நீங்கள் போட்டுக்கலாம். இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். ஸோ வந்து டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட்டு, டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட் வந்து நியூ நோட் ஆஃப் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட். அங்கே வந்து ஆல்ரெடி நியூ நோட்னு சொல்லணும். நியூ நோட் வந்து இருக்குல்ல, அதோட நெக்ஸ்ட்டு வந்து டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட்டாக இருக்கணும். அப்போனா வந்து டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நியூடுன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இப்போ வந்து நான் எப்படி வரணும்னா நீங்கள் போட வந்து மிடில் வேல்யூ கரெக்டாக செக் பண்ணிவிட்டு எந்த பொசிஷன் நீங்கள் போடுறீங்களோ அந்த பொசிஷனில் போய்ட்டு அந்த வேல்யூ வந்து இதாகும். நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் டெலீட் அட் பிகினிங். டெலீட் அட் பிகினிங் வந்து எப்படின்னா ஸ்ட்ரக்சர் நோடு ஈக்குவல் ஆஸ்டிங் டெலீட் அட் பிகினிங் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது ஃபில்லாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக இருந்தனா நம்ம எங்கேருந்து டெலீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அதுக்கு ஒரு பொசிஷன் கொடுக்கணும். ஸோ அந்த கண்டிஷன் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து என்ன வேல்யூ எங்கே பிரிண்ட் ஆகணும், டெலீட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். டெலீட் அட் எண்டுக்கும் அதேமாரி தான். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சர் நோடு ஆல்ரெடி உள்ளே இருக்கிறதுல வந்து எது டெலீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இது எப்படின்னா டெலீட் அட் பிகினிங்கில் இன்சர்ட் அட் பிகினிங்கில் வந்து இதே கோட் மாரி தான் உள்ளே யூஸ் பண்ணியிருக்கோம். அதே கோட் தான் யூஸ் பண்ணோம். ஆனால் இங்கே வந்து என்னென்னா ஃபஸ்ட்டில் மட்டும் வந்து டெலீட் அட் பிகினிங் போட்டால் இதுமாரி தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து
வைடு டெலிட்டட் மிடில் வந்து பொசிஷன் யூஸ் பண்ணணும். அதே கோடு அந்த இன்சர்டட் மிடில் பார்த்தோம்னா அதே கோடு தான் இங்கேயும். இங்கே என்னன்னா இன்சர்டட் மிடிலும் வந்து இதேமாரியே தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே சிமிலராக இருக்கும். அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒயிட் டிஸ்பிளே லிஸ்ட் எதுக்கு போடுறோன்னா நம்மளுக்கு வந்து அந்த வேல்யூஸ்லாம் டிஸ்பிளே ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து temp equal to temp of நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக print of n கொடுத்துனா வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும் லாஸ்ட்டில். இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ரன் பண்ணிட்டேன்னா ஸோ கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குது. இது வந்துடும். அந்த பாருங்கள் வந்துச்சா இன்சர்டட் பிகினிங். 2ல் வந்து இன்சர்டட் எண்டு, 3ல் இன்சர்டட் மிடில், அப்புறம் 4 வந்து டெலிட்டட் பிகினிங், 5 டெலிட்டட் எண்டு, 6 டெலிட்டட் மிடில்னு கொடுத்துட்டோம். இப்போ வந்து நான் வந்து இப்போ என்னன்னா இன்சர்டட் ஃபஸ்ட்டுன்னு போடுறேன். என்டர் கொடுத்துறோம். என்டர் தி வேல்யூன்னு வருதா? என்டர் தி வேல்யூவில் ஒரு 5 போட்டுட்டு திருப்பி என்டர் பண்ணுறேன். அப்டேட்டட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உள்ளே ஃபஸ்ட்டு வந்து இங்கே 5ன்னு காமிச்சிட்டு உள்ளே அப்டேட்டட் லிஸ்ட்டுன்னு காமிக்குதா? ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு 3ன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தனா என்டர் தி வேல்யூன்னு காமிக்குதா? ஒரு 9 போட்டுட்டு என்டர் கொடுத்தனா 5 9ன்னு சொல்லிட்டு அப்டேட் லிஸ்ட்டு காமிக்குதா? ஸோ இப்போ வந்து நான் வந்து மிடில் இன்சர்ட் பண்ணுறேன். 2ன்னு கொடுத்து என்டர் கொடுத்தனா மிடில் வேல்யூ. இப்போ மிடில் வந்து நான் ஒரு 6ன்னு போட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ மிடில் வேல்யூ எப்படி வருதுன்னு பாருங்கள். 5 6 9 சொல்லிட்டு வருதா? ஸோ வந்து கரெக்டாக வந்துருச்சு.